ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி மாதத்துக்கான நடப்புகளிலிருந்து கிட்டத்தட்ட 100 கேள்வி பார்க்க போறோங்க. எவ்வளவு கேள்விங்க? 100 கேள்வி. ஸோ ரெடி ஆகிங்க. இந்த 100 கேள்வியிலிருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு போறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. நமக்கு ஒரு 10ல இருந்து 12 கேள்வி கேட்பாங்க. நம்மளால ஷோர்ட்டா அடிக்க முடியுமான்னு தெரியாது. பட் ஆனா எலிமினேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வித்தையா நம்ம இங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி கொடுப்போம். ஸோ என்ன பண்ணிடலாம், சைட் பை சைட் கவனிச்சுட்டே வாங்க. நான் இந்த பொறுமையாவே போறேன், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அதுக்குன்னு ரொம்ப பொறுமையா போக மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கட்சியின் சின்னங்களை பொறுத்துக. சின்னங்கள்: ஆம் ஆத்மா கட்சி தொடப்பம். செகண்ட் ஒன், பகுஜன் சமாஜ் கட்சி யானை. தேசிய மக்கள் கட்சி புத்தகம். சரிங்க, இது செகண்டுங்க, இது தேர்டுங்க, இது ஃபோர்த்துங்க. பாருங்க ஆன்சர் பாருங்க, 1 3 2 4 எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் சி தான் ரைட். சோ இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தமிழ்நாட்டு வளர்ச்சி பட்டியலில் தவறான இணையை தேர்வு செய்க. தமிழ்நாடு வளர்ச்சி பட்டியலில் இப்போ இந்திய அளவுல மாநில பட்டியலோட சண்டை போட்டு இருக்காங்க. மாநிலங்கள் கூட ஜிடிபியில 2வது இடம், கல்வி பட்டியல் 2வது இடம், புத்தாக்க தொழில் வரிசையில் முதலிடம், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 4ஆம் இடம். எதுங்க தவறு? அப்படியே இங்கே படிச்சிடலாம் நீங்க. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 4ஆம் இடம். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. தமிழ்நாட்டில் காரைவெட்டி சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காரைவெட்டி சரணாலயம் 1996ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் 16 ராம்சார் தலங்கள் உள்ளது. ஜனவரி மாதம் எடுத்துட்டால என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 16 கிடையவே கிடையாது. இதன் மூலம் இப்ப என்ன ஆயிடுச்சு, 18 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணிடலாம், 1 2 மட்டும் தான் ஆன்சர். நல்லா கவனிங்க, ஜனவரி மந்த்ல 16, இப்ப இந்த மந்த் வந்தோட என்ன ஆயிடுச்சு, 1 and 2 மட்டும் தான் இருக்கு. மந்த் சேஞ்ச் ஆகுது. அடுத்தது, ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடம் உள்ள நாடு எது? ஆன்சர் டென்மார்க் தான் ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்தது, பொறுத்துக. இந்த பொருளாதார பட்டியல்ல முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் சொல்லிட்டுலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா பொறுத்துங்க. அமெரிக்கா முதலிடம் பொருளாதாரத்துல, சீனா 2ஆம் இடம், ஜெர்மனி 3ஆம் இடம், இந்தியா 4ஆம் இடம். அப்போ 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் ஏ தான் சரியான பதில். அடுத்தது, சோ பொறுமையா படிங்க, ஆன்சர் பண்ணலாம். இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தொடர்ந்து 5வது முறையாக முதலிடத்தில் உள்ளது. அதிக உயர்கல்வி சேர்க்கை கொண்ட யூனியன் பிரதேசம் சண்டிகர். உயர்கல்வி சேர்க்கையில் குறைந்த மாணவர்கள் கொண்ட மாநிலம் ஒடிசா. அப்படியே இம்பார்ட்டன்ட் முடிச்சுனது. ஃபோர்த் ஒன் எலிமினேஷன் பண்ணா 1 2 3 தான் ஆன்சர் ரைட். இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நகர பட்டியலில் முதலிடம் உள்ள நகரம் எதுங்க? கண்ண மூடிட்டு சொல்லிடலாம், பெங்களூரு. மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? வீடு தேடி போயிட்டு ஆய்வகம் போவாங்க சொல்லுவாங்க, அந்த இடம் நாகர்கோவில். உற்பத்தி துறையில் அதிக ஆட்களை வேலைக்கு அமர்த்திய முதல் மாநிலம் எதுங்க? தமிழ்நாடு. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. வாக்கியங்கள் போட்டுங்க, வாக்கியங்களை கவனி. சுதந்திரக்கு முன்பு கோவாவில், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. கோவாவில் பொது சிவில் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது பொது சிவில் சட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். பொது சிவில் சட்டம் அடிப்படை கடமைகளில் இருந்து கூறப்படுகிறது.
புது சிவில் சட்ட விதி 140 சரி வெறும் 44. கரெக்டா ஒன்னு எலிமினேட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ இந்த ஆப்ஷன்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா 4 ஆட் பண்ணிக்கிறேங்க. 4 மிஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல 3யும் கரெக்ட் தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் தாங்க தப்பு. இப்ப என்ன ஆன்சர் வருதுன்னா உங்களுக்கு 1 2 4 சரிங்களா. இது ஒரு மட்டும் நான் கவனிச்சுக்கங்க. இது மட்டும் ஆட் பண்ணிக்கங்க சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் ரைட்டு, ஃபோர்த் ஒன்னும் ரைட் தாங்க. பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது. சோ இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. வேற எதுவும் தேவையில்லை. அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. 2026ஆம் ஆண்டுக்குள் 30 நகரங்களை பிச்சைக்காரர்கள் இல்லா நகரமாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2026. தமிழ்நாட்டில் மதுரை நகரை பிச்சைக்காரர்கள் இல்லா நகரமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 3வது ஆப்ஷன் எடுத்துருங்க. ஐயோ 3வது ஆப்ஷனும் போட்டிருக்கேனா. சோ 2 ஆப்ஷன் தாங்க. ஸோ 3 போட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணிடலன்னா 3 இருக்குது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இந்த பக்கம் 2 எடுத்துடுறேன். ஆப்ஷன் சி தான் 1 and 2 ரெண்டுமே ரைட்டுங்க. சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? வாங்க வாங்க அப்படியே ஸ்பீடா வந்துட்டே இருங்க. பஞ்சாபில் நடைபெற உள்ளது. அடுத்தது வயதானோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 3000 வழங்கும் முதலமைச்சரின் வயஸ்ரீ திட்டமானது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியர்களுக்கு இலவச விசா வழங்கிய நாடு எது? ரீசெண்டா வழங்கியிருக்காங்க. ஈரான் நாடு தான் வழங்கியிருக்கு. அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சுகிதா தேசிய பெண் குழந்தைகள் தின விருதை பெற்றார். தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமானது பிப்ரவரி 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. எதுங்க சரி? தேசிய கொடுத்திருக்கேன், இங்க உலக கொடுத்திருக்கேன், இங்க தமிழ்நாடு கொடுத்திருக்கேன், இங்க திருச்சி ஒரு டாட் கொடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய கேள்வியா? எனக்கு தேவை நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தெரியலீங்களா? ஓகே இப்போ பாருங்க. ஆன்சர் 1 2 3 4 எல்லாமே சரியான பதில் தான் அப்படின்றது சொல்றோம். அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. இந்தியா தனக்கென சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்க உள்ளது. இந்த விண்வெளி ஆய்வு மையம் 2035ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும் என கூறப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கும் 3வது நாடு இந்தியா பெற உள்ளது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் திட்டம் 2035ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது. கேட்டது சரி. சோ என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதான். அடுத்தது 17வது யானைகள் உயிரிழப்பை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் இது? இது கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ அதனால இதை நோட் பண்ணி வச்சுங்க. குரூப் எக்ஸாம்ல இது கண்டிப்பா கேட்பாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாடு தமிழ்நாடு தான். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு சென்ற 2வது இந்திய கல்பனா சாவ்லா. ககன்யான் திட்டத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டு 4 வீரர்கள் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ராகேஷ் சர்மா ரஷ்யாவுடைய உதவியால போயிருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாசா. சோ ககன்யான் திட்டமும் 2025 கரெக்ட் தான். அப்போ 1 2 3 தான் ஆன்சர் ரைட்டு. நாட்டு மாட்டு இனத்தை பாதுகாப்பதற்காக பரகூர் ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டது. பரகூர் ஆராய்ச்சி மையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நீங்கள் ரோடு ராஜாவா என குறும்படத்தின் நோக்கம் என்ன? சோ விக்னேஷ் சிவன் இயக்கியிருப்பாரு. போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த. திருவிழாக்களில் தவறானதை தேர்வு செய். கண்டிப்பா திருவிழாக்கள் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பைசாகி திருவிழா, ஆரஞ்சு திருவிழா, துலிப் மலர் திருவிழா, ஹாரன்பெல் திருவிழா. தெரிஞ்சுங்க, பைசாகி திருவிழா பஞ்சாப்ல தான் நடக்குது. ஆரஞ்சு திருவிழா ஜம்மு காஷ்மீர்ல தான் நடக்குது. துலிப் மலர் திருவிழாவும் எங்க நடக்குது? ஜம்மு காஷ்மீர் நடக்குது. ஹாரன்பெல் திருவிழா மேற்கு வங்கம் கிடையாது, நாகாலாந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்ப என்ன பண்ணிடலாம்? டி மட்டும் தவறுன்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, தர்ம கார்டியன் எனும் ராணுவ கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? 2 countries நடுவுல எந்த இரு நாடுகள்? தர்மடி கொடுத்தா அவன் யாரா இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஜாம்பவானா தான் இருப்பான். யாருங்க? ஜாம்பவானா இருக்கக்கூடிய ஜப்பான்காரன் தெரிஞ்சுக்கினா போதுங்க. ஸ்பீடா வாங்க பார்க்கலாம் அப்படியே. சுற்றுச்சூழலுக்கான தனி பட்ஜெட்டை அறிமுகம் செய்த மாநிலம் யார் பண்ணிருப்பான்? இந்த மாநிலங்கள் எடுத்தாலே ஒருத்தர் எப்பவுமே டாப்ல இருப்பாரு. அவர் தான். யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம். கேரளா தான் இருக்கார்கள். அடுத்தது, நாட்டின் மிகப்பெரிய ஹைட்ரஜன் ஆலை எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? நாட்டின் மிகப்பெரிய ஹைட்ரஜன் ஆலை எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆந்திர பிரதேசம். ஒரு நாட்டில் முதல் பெண் முதல்வராக மரியம் நவாஸ் தேர்வாகி உள்ளார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? முதல்ல ஒரு பெண் முதல்வர் வந்திருக்காரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்ததுங்க, நாட்டின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவையானது எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? ஹெலிகாப்டர் சேவை. உத்தரகாண்ட். இந்தியாவின் முன்னாள் முப்படை தளபதியான பிபின் ராவத் சிலையானது எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? எக்ஸாக்ட்லி, உத்தரகாண்ட். சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த முதல்வரான நவீன் பட்நாயக் எந்த மாநிலத்தின் முதல்வர் ஆவார்? ஒடிசா மாநிலத்தின் முதல்வர் சொல்லுவாங்க. அடுத்தது, ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ சேவையை தொடங்கப்பட உள்ள மாநிலம் எது? கர்நாடகா. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான அம்ரித் என்ற நடவடிக்கையினை தொடங்கியுள்ள மாநிலம்? கேரளா. முதலாம் கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2024ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்டது? ஒடிசா. சயோக் கைஜின் எனப்படும் இருதரப்பு பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? இந்தியா மற்றும் ஜப்பான். 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ஆயுத ஆற்றல் தரவரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தில் பிடித்துள்ளது? முதலிடம் பிடித்தவர் யாருன்னு சொல்லுங்க. இந்தியா வந்து 4th பிளேஸ்ங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சமீபத்தில் கழுகுகளுக்கான உணவகத்தில் அமைந்துள்ள மாநிலம் எது? கழுகுகளுக்காக ஒரு உணவகத்தை அமைத்திருக்காங்க ஒரு மாநிலம். ஜார்க்கண்ட்.
சர்வசக்தி நடவடிக்கையினை நடத்திய படைப்பிரிவு எது? சரி, இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் தரேன். இந்திய தரைப்படை தான் பண்ணிருப்பாங்க. உலகிலே மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட உள்ளது? விஜயவாடா. தவறான இணையை தேர்வு செய். உலக புற்றுநோய் தினம், சர்வதேச சகோதரத்துவ தினம், தேசிய உற்பத்தி திறன் தினம், உலக பருப்பு தினம். ஆப்ஷன் டி தான் தவறு. 9 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் தனது பாரம்பரிய எருமை சண்டையினை நடத்திய மாநில அரசு எது? அசாம். பாகா இருவாட்சி திருவிழாவை கொண்டாடிய மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். அரசாங்கத்தின் மீது மக்கள் காட்டும் அதிக நம்பிக்கையின் அடிப்படையில் முதலிடம் உள்ள நாடு எது? இந்த அரசாங்கத்துக்கு போனா நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு. சவுதி அரேபியா நாடுதான். வளர்ந்து வரும் தொழில் முனைவருக்கான புத்தொழில் நிறுவன சூழலமைப்புகள் உருவாக்குவதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநிலம் எது? குஜராத். அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாட்டினை 12வது பொதுச்சபை எங்கு நடத்தப்பட உள்ளது? எங்கு நடைபெறுகிறது? புதுடெல்லி. ஃபிஃபா விருதுகளில் தொடர்ந்து 2வது ஆண்டாக சிறந்த ஆடவர் விருதை பெற்றவர் யார்? இதெல்லாம் தெரியும் சார். தப்பே பண்ண மாட்டேன் சார். அதானே? போடுங்க. லியோண்டா மெஸ்ஸின்னு சொல்லக்கூடியவர் தான் வாங்கியிருப்பாரு. அடுத்து 2024ஆம் ஆண்டு தரவரிசையில் வலுவான இந்திய நிறுவனமாக மாறியுள்ள நிறுவனம் எது? ஜியோ தான் வந்திருக்காங்க. அடுத்தது மேற்கூரையில் அமைக்கப்பட்ட சூரிய சக்தி மின்னாற்றல் உற்பத்தி திட்டம் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? PM குஷான் சொல்லுவாங்கப்பா. குஷாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது பண்ணிட்டு இருப்பாங்கப்பா. கோலம் பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுவாக பட்டியலிடப்பட்டுள்ளனர்? மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம். 2024ஆம் ஆண்டு குடியரசு தினத்தில் தமிழ்நாடு மாநிலம் சார்பாக அணிவகுப்பு காட்சி வாகனத்தில் கருப்பொருள் என்னங்க? ஈஸியா சொல்லிடலாம். கொடவோலை முறை. நடப்பு நிதியாண்டில் யானை தாக்குதலால் அதிகம் மனித உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது?
ஒடிசா. மும்மருந்து மும்மருந்து வழங்கிட விதிமுறை எதனுடன் தொடர்புடையது? தொழுநோயோட தொடர்புடையது தான் சொல்லுவாங்க. அடுத்தது, சைக்ளோன் 1 என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையே கூட்டு பயிற்சி ஆகும்? டெசர்ட் சைக்ளோன்னு சொல்லுவாங்கப்பா இது. இந்தியா, எகிப்து. மெத்தனால் மூலம் இயங்கும் உலகின் முதல் பெரிய கொள்கலன் கப்பலை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது? தென்கொரியா. கழுகுமலை குடைவரை கோவில் எங்கு அமைந்துள்ளது? தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. விஜய் ராகவன் குழு எதனுடன் தொடர்புடையதுங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. சிறை மற்றும் கைதிகள் மேலாண்மை, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயல்பாடு, பட்டியலிடப்பட்ட ஜாதியினர் பிரிவின் உட்பிரிவாக்கம், பிவிடிஜி, பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிவிடிஜியோட ஃபுல் ஃபார்ம் எழுதிங்க. பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அந்தஸ்தை மறு ஆய்வு செய்ய. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயல்பாடுகளை ஆராய தான் விஜய் ராகவன் குழு அமைக்கப்பட்டது. ஸோ நம்ம பீஸ்ட் படத்துல விஜய் ராகவன் மாதிரி பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வைபாவ் புத்தாய்வு மாணவர் திட்டத்தின் பயனாளிகள் யார்? வைபாவ். ஆப்ஷன் சி, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் வருவாங்க. நாட்டிலே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம் தான் இருக்கு. அடுத்தது, நைஷி ஜவுளிகளுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். ஆல்கஹாலில் இருந்து ஜெட் விமானம் எரிபொருள் தயாரிக்கும் இந்தியாவின் முதல் சோதனை தொழில்நுட்ப திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? புனேல தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, பிளாக் கோல்ட் என்ற நடவடிக்கை நடத்திய அமைப்பு? இந்த கந்தசாமி வரணும். பிளாக் கோல்டுனா கந்தசாமி படத்துல என்ன பண்ணுவாங்க, வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பண்ணிருப்பாங்க. அடுத்தது, IUCN பட்டியலில் வெள்ளை காண்டாமிருகத்தின் பாதுகாப்பு? IUCN வல்னரபிள் லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அப்புறம் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்ல வரிசைகள் இருக்கும். அப்போ அழிந்து போன இனம் தான் சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு விரிவான ஜாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கிய மாநிலம்? ஒருத்தவங்க முடிச்சிட்டாங்க இதுல, ஆனா தொடங்கிய மாநிலம் தான் கேட்டிருக்கேன். ஆந்திர பிரதேசம். 4வது தேசிய சிலிக்கா பறவை திருவிழா எங்கு நடைபெற்றது?
ஒடிசாவில் நடைபெறுகிறது. 2024ஆம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நடத்த உள்ள மாநிலம் இது. அப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா குளிர்கால விளையாட்டு போட்டிகள். கேலோனா தமிழ்நாடு வந்துருவாங்க. ஞாபகம் வச்சுங்க. கேலோனா தமிழ்நாடு விளையாட்டு. குளிர்காலம்னு வந்தாலே யார் வந்துருவாங்கன்னா லடாக் வருவாங்க. சரி அங்கதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ராம்சார் ஈர நிலங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம். பழைய போன கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதை அடிச்சிடலாம். தமிழ்நாடு. சாலை பாதுகாப்பதற்காக சதக் சுரக்யா படையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? பஞ்சாப். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் முதலிடம் உள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. உலகிலே முதல் முறையாக குழந்தைகளுக்கான மலேரியாவை தடுப்பூசியை வழங்கிட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு. கேமரூன். 2024ஆம் ஆண்டு ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. மான் சிங் தான் பண்ணிருப்பாரு. பிசிசிஐ அமைப்பின் 2021-22ஆம் ஆண்டின் சிறந்த மகளிர் சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனை பட்டத்தினை வென்றவர் யார்? ஸ்மிருதி மந்தனா தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவில் தற்போது எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளது? ஸோ ஜனவரி மாசம் பார்த்தா நமக்கு 80 இருக்கு. ஸோ இப்போ ஜூலை ஆகஸ்ட் வந்துருமா? ஸோ ஆகஸ்ட் மந்த்ன்றது இது 80 போட்டுங்க. பட் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம 85 ராம்சார் தலங்கள் உள்ளது. ஸோ 85 ஞாபகம் வச்சுங்க காய்ஸ். எத்தனைங்க? 85. ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலம் அறிவித்தது. எதற்காக? குழந்தை தொழிலாளர்களை மீட்பதற்காக. டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராக்கெட் மியூசியம் சொல்லுவாங்கப்பா. தெலுங்கானா அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா போதும். அடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் எது? கடிகாரம். சரியான விடையை தேர்வு செய். சாலை விபத்தில் முதலிடம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. சாலை விபத்தில் உயிரிழப்பின் முதலிடம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இழப்பில் போடுங்க. ஆன்சர் 1 and 2 சரி. தற்போது பஞ்சு மிட்டாய் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய நிறங்காட்டிக்கு அந்த நிறத்தை மாத்துவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரோடமைன் பி தான் சொல்லுவாங்க. அடுத்தது தாயுமானவர் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? நல்லா கவனிச்சுங்க. தாயுமானவர் திட்டம்னா ஒன்னே ஒண்ணு தான். தாய் வறுமையில வாட விட மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க. வறுமையை ஒழிக்க.
பொறுத்துக்க. புவிசார் குறியீட்டை பொறுத்துங்க. சத்தியமங்கலம், கொல்லிமலை, நெய்வேலி, ஓடைப்பட்டி இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்றத பொறுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் பொறுத்திடுவோங்க. சத்தியமங்கலத்துல உங்களுக்கு ஈஸியா வந்துருமே. நான் பொறுத்திட்டனா செவ்வாழை. என்னங்க வாழை? செவ்வாழை. அப்ப 2 எலிமினேஷன் ஆயிடுச்சு. நீங்க பொருத்தி போடுங்க, நான் போட்டுறேன். செகண்ட் ஒன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னா ஃபோர்த் ஒன் வந்துடலாம். ஃபோர்த் ஒன் ஓடைப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா விதையில்லா திராட்சை. ஃபோர்த்துக்கு ஃபோர்த்து மனசாட்சியே இல்லாத ஒரு அப்படின்னு தான் வரும். அடுத்தது நெய்வேலியில். நெய்வேலியில எங்கிட்ட என்ன கிடைக்குதுன்னா அவுரி இலை. ஸோ இதுக்கு செகண்ட். அப்ப பாருங்க 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆசியாவில் மிகப்பெரிய விமான கண்காட்சி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? சிங்கப்பூரில் நடைபெற உள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சில புலிகள்லாம் இறந்துருங்க. சோ அதனால இது கேட்டிருக்கோம். மிஸ் பண்ண மாட்டீங்க போகலாம். திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. சைபர் குற்ற அறிக்கையில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? சோ அந்த குறியீடுலாம் கொஞ்சம் தனியா எழுதி வச்சுக்கீங்களா? இந்தியா எத்தனாவது பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தனியா எழுதுவீங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 80வது இடத்தில் உள்ளது. 2024ஆம் ஆண்டு உலக அமைதி உச்சி மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? கேரளாவில் நடைபெற்றது. ஐநா சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளில் தவறானதை தேர்வு செய். ஜப்பான் கிடையாதுங்க. மீதி எல்லா நாடும் இருக்கு. தோஸ்தி 16 நாடுகளுக்கிடையே எந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்படும் பயிற்சி கூட்டு பயிற்சின்னு சொல்றாங்க? கரெக்டா பாத்தீங்கன்னா நான் போடுற 3 நாடு போட்டுங்க. நீங்க என்ன நாடு இருக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். என்னங்க சார் படம் போட்டு இந்த மாதிரி சொல்றீங்களே? இந்தியா ரைட்டு, இலங்கை ரைட்டு. இந்த நாடு என்னன்னே எனக்கு தெரியாது சார். படம் தான் போட்டுலாம். இந்த நேரத்துல எங்க வராது? ஆஸ்திரேலியாவும் வரமாட்டான். இந்த சைடுல இருப்பான் ஆஸ்திரேலியா. மலேசியா இந்த சைடுல இருப்பான். அப்ப யார் இருப்பாங்க? மாலத்தீவு தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்ப மாலத்தீவு அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதுங்க. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பு 13வது அமைச்சர்கள் மாநாடு எங்க நடைபெற உள்ளது? அபுதாபியில் நடைபெற உள்ளது. 2023ஆம் ஆண்டு ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் இந்தியாவின் எத்தனாவது இடம் உள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குறியீடுலாம் கேட்டாங்கன்னா நீங்க தப்பு பண்ணக்கூடாது. 93வது இடத்தில் இருக்கிறோம் அப்படின்றது போட்டுடணும். அடுத்து உலக சதுப்பு நில தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? வெட்லாண்ட் டே, வேர்ல்டு வெட்லாண்ட் டே. இதெல்லாம் ஈஸியான கேள்வி. இதுக்கெல்லாம் டைமே கிடையாது உங்களுக்கு. பிப்ரவரி 2. தமிழகத்தில் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எது? ஈரோடு மாவட்டத்துல இருக்குங்க. எந்த மாவட்டத்திலும் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா ஈரோடு மாவட்டம். கல்வியில் 64.8% என்ற அதிக மொத்த சேர்க்கை விகிதத்தினை கொண்டுள்ள ஒன்றிய பிரதேசம் எது? நான் கேட்டது என்ன? ஒன்றிய பிரதேசம். நிறைய கல்வியில தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் சண்டை போட்டு படிப்பேன். உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் சண்டிகரா தான் இருப்பேன். அப்ப சண்டிகர் தான் ஆன்சர். சண்டிகர் தான் அதிக மொத்த சேர்க்கையை கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பொறுத்துக்க. இந்திய கடலோர காவல் படை தினம், உலக ஈரநல தினம், சமூக நீதிக்கான தினம், தேசிய அறிவியல் தினம். இதை நீங்க எலிமினேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். உலக ஈர தினம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பிப்ரவரி 2 எங்க இருக்கு பாருங்க. செகண்ட் ஒன்னுக்கு 2. அப்போ என்ன பண்ணிடலாம்? நம்ம எலிமினேஷன் பண்ணிடலாமா பாருங்க. இதுவும் எலிமினேஷன் ஆயிடுது. அறிவியல் தினம் எப்போ? 4க்கு 4. பாவி மனுஷா அப்படின்றதான் சொல்றீங்க. 4ல 4 இருக்கே சார். ஓகே பரவாயில்ல. இது நீங்க அரேஞ்ச் பண்ணிடலாங்க. சீக்கிரம்.
ஓ இது எலிமினேஷன் பண்ண முடியாதுங்க. சரிங்க சரிங்க, இது கிடையாதுங்க எலிமினேஷன். இது அப்படியே நாம வச்சுக்கோங்க. அவரை எலிமினேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். எலிமினேஷன் பண்ண தேவையில்ல. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ரைட்டு. ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். அடுத்தது, இந்தியாவில் பனிச்சிறுத்தைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் பகுதி எதுங்க? லடாக் பகுதி. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் பாதிப்பு அதிகமாக பதிவாகி உள்ள மாநிலம் இது? உத்தரப்பிரதேசம். சமீபத்தில் கர்னல் சி.கே. நாயுடு வாழ்ந்த சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ரவி சாஸ்திரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. வடகிழக்கின் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளது? அஸ்ஸாமில் அமைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வலசை போகும் பறவைகளின் வள பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து, நிலவில் மின்சாரம் தயாரிக்கும் சிறிய அணு உலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிறுவனம் எது? சோ நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுவேன், சொன்னா நீங்க ஆன்சர் போட்டுருவீங்க. சொல்ல மாட்டேன். அப்ப யாரு? நம்ம நாசா தான் பண்ணுவாங்க அதை. அடுத்தது, சோ ஓகே, நான் டைம் கொடுக்குறேன். நீங்க கொஸ்டின் என்ன கேட்டீங்க? சரியாக பொருந்தியுள்ள இணைகள் கேட்டிருக்கேன். எத்தனை இணைகள் சரியா பொருந்திருக்கு? ஸோ பிப்ரவரி மாசம் நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த டேஸ் இங்கேயே முடிச்சிடலாம். அப்ப நம்ம ஒரு கேள்வி இங்கேயே அடிச்சிடலாம். எனக்கு தெரியாது, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பால் உற்பத்தி திறன் தினம், உலக வானொலி தினம், மண் ஆரோக்கிய அட்டை தினம், சரோஜினி நாயுடு தினம். இதுல என்னன்னா ஏதோ ஒண்ணு தப்பு, அது மட்டும் தெளிவா தெரியும். அப்ப ஒண்ணு தப்புனா 2. ஐயோ 3 இணைகள் சரியானது பதிலுங்க. அண்மை செய்திகளில் இடம்பெற்றுள்ள கர்ச்சவான் படுகொலை தற்போது எந்த மாநிலத்தில் நிகழ்ந்தது? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்தது. அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்திய உச்சநீதிமன்றத்தால் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஒருத்தர் சாட்சி சொல்ல வந்துட்டான் என்ன பண்ணுவாங்க? அவனை எப்படியும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லவே கூடாத அளவுக்கு பேசுவாங்கல்ல. சோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் சாட்சி பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் ஒரே நேரத்தில் பல தேர்தல்கள் நடத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? இதெல்லாம் தெரிஞ்ச கேள்வி சார். ராம்நாத் கோவிந்த். இந்தியா UAE கூட்டு ராணுவ பயிற்சி டெசர்ட் சைக்ளோன் 2024ஆம் ஆண்டு எந்த மாநிலம் நடத்துகிறது? பாருங்க, டெசர்ட் சைக்ளோன்னாலே நமக்கு யார் வந்துடணும்? இந்தியா மற்றும் UAE அப்படின்னு வந்தது. இதுல ஒரு கேள்வி வந்துச்சு. பட் ஆனா நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கோம்? எந்த இடம் கேட்டிருக்கோம். ஸோ ஈஸியா நான் பூச்சிக்கலாம். அது அந்த இதுல இருக்கு பாருங்க. டெசர்ட்னா எங்க நடத்திருப்பான் அவன்? டெசர்ட்ல நடத்திருப்பான். இந்தியாவில் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. இதை போட்டு போயிட்டே இருக்கணும். சில கொஸ்டின்ஸ்லாம் எலிமினேஷன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கமான் காய்ஸ். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குன்னோ தேசிய பூங்காவில் சமீபத்தில் 3 குட்டிகளை ஈன்றெடுத்த பெண் சிறுத்தையின் பெயர் என்ன? கமான் 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 கமான். டைம்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறப்பவே என்ன பண்ணிருந்தோம்? சார் இதெல்லாம் சொன்னாருன்றது தெரிஞ்சிட்டீங்கன்னா 100 கேள்விக்கு கண்டிப்பா 98 95 எடுத்துடலாம். நீங்க மார்க் எடுக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. இந்த லைவ் அட்டன் பண்றதப்போ ஒரு விஷயத்தை கத்துப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஈஸின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன சொல்லலாம்? ஆஷா அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே, நல்லா படுத்தலாமா இன்னைக்கு? கமான் காய்ஸ், எவ்வளவு மார்க்ன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். என்னோட கெஸ் நீங்க எல்லாமே 90 போட்டிருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு லைவ் அட்டன் பண்ணிருந்தா. ஸோ மிஸ் ஆயிருந்தா உங்களுக்கு 80 வந்திருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த மார்க்கும் குறையதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்கன்றத தெளிவாய்க்குங்க. ஸோ அப்படியே படிச்சிருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.